கண்டினியூஸா இன்டர்வியூஸ்ல நீங்க ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கீங்களா? அப்போ இந்த ரூல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நிச்சயமா செலக்ட் ஆயிடுவீங்க. நம்பர் 1 நம்மளோட டோன் அண்ட் பாடி லாங்குவேஜ் தான் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இந்த ரூல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 7 எதுக்குன்னா 7% ஆஃப் மீனிங் இஸ் கன்வேட் த்ரூ வேர்ட்ஸ். அடுத்தது 38% கம்ஸ் ஃப்ரம் டோன், கிளாரிட்டி அண்ட் வோக்கல் கான்ஃபிடன்ஸ். லாஸ்டா 55% நம்மளோட பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. நம்பர் 2 என்னென்ன ரீசன்ஸ்னால இன்டர்வியூஸ்ல நம்மள ரிஜெக்ட் பண்றாங்கன்னா poor eye contact, weak posture, hand gesture சரியில்லைனா, weak handshake, monotone delivery, which means நம்மளோட கான்டென்ட் வந்து ரொம்ப போரிங்கா அன்இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய பட்சத்துல நம்மள கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நம்பர் 3 இன்டர்வியூ பண்றவங்க கேண்டிடேட்ஸை மீட் பண்ண வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லயே உங்களை பத்தின ஒப்பீனியனை அவங்க ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த ஏர்லி இம்ப்ரெஷன் தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் அவங்க மைண்டுக்குள்ள அப்படியே இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கணும்னு சொல்லுவாங்க. யார் ஒருத்தங்க ஐ கான்டாக்ட், பாஸ்டர், ஹேண்ட் கெஸ்டர்ஸ் இது எல்லாத்தையும் கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்றாங்களோ இவங்க தான் நம்மளோட ஆஃபீஸ்க்கு இல்லைன்னா நம்ம டீமுக்குள்ள ஃபிட் ஆவாங்க அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுவாங்க. அதனால நீங்க இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது 50% உங்களோட ஆன்சர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரிமைனிங் 50% உங்களோட டோன், பாடி லாங்குவேஜ், பாஸ்டர் இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க.